guys, I'm Ash. You are watching C4 Tech Tamil. In this video, we will Xiaomi Mi Band 3 fitness tracker unbox. Video paathathu appuram pudichirundhuchna marakama keela irukra thumbs up button, subscribe, bell icons idella press pannunga. Ipo nama video ku polam. So, now Mi Band 3 ku box light maathirukanga Xiaomi munadi regular and brown color box கொடுத்தாங்க. இப்போ இந்த white color box transparent top ஓட வருது. பேக்ல நிறைய சைனீஸ் ல எழுதி இருக்கு. நமக்கு எப்படியோ சைனீஸ் புரியாது. சோ அடுத்து இப்போ அந்த மேல இருக்கிற டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுவோம். உள்ள முதல்ல இந்த ட்ராக்கர் இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த கார்ட்போர்ட் பீஸ்ல இருந்து வெளில எடுப்போம். க்ளோஸா பார்க்கலாம். இது ரொம்பவே லைட்டா இருக்கு. டாப்ல உள்ள ப்ரொடெக்டர் ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுவோம். அடுத்து ரிஸ்ட் ஸ்ட்ராப் இருக்கு. இதுல அந்த மாடியூலை உள்ள ஃபிட் பண்ணலாம். ஃபிட் கரெக்டாக இருக்குது. இப்போதைக்கு இதை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு USB சார்ஜிங் கிரேடில் ஒரு சில டாக்குமெண்டேஷன். ஸோ இப்போ முதல்ல இதை பார்த்த உடனே எதுவும் பெருசாக மாறல, Mi Band 2 மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கலாம். ஏன்னா ஓவரால் டிசைன் ஃபிலாசபி ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த தடவை இந்த கேப்சூல் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா Mi Band 2ல் இருக்கிற அதே டச் சென்சிட்டிவ் பட்டன் இங்கேயும் இருக்குது. பட் மேலே இருக்கிற OLED ஸ்க்ரீன் இப்போ இன்னும் பெருசாக இருக்குது. 0.78 inches. முக்கியமான விஷயம் என்னென்னா இது டச் சென்சிட்டிவ். ஸோ இது ஸ்வைப் பண்ணி இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டீஸ் பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு அப்கிரேட் என்னென்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். Mi Band 2க்கு IP67 சர்டிஃபிகேஷன் இருந்துச்சு. ஆனால் Mi Band 3யோட நீங்கள் ஸ்விம்மிங் கூட போக முடியும். 50 மீட்டர் வரைக்கும் இதை சப்மர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் Mi Band 3 நீங்கள் எப்போவுமே போட்டுட்ருக்கலாம். ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போனாலும் சரி, இல்லை குளிக்கல போடணுன்னாலும் சரி, எப்போவுமே போட்டுட்ருக்கலாம். வாட்டர் டேமேஜ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ கவலைப்பட தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசல. Mi Band 2, Mi Band 1 எல்லாமே கொஞ்சம் அது ஈஸியாகவே அந்த ட்ராக்கர் பேண்ட்லேருந்து வெளியில் பாப் ஆகும். பட் Mi Band 3ல சுற்றி ஒரு ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இன்னும் கம்மி. எஸ், அது வெளியில் நம்ம போட்டு எடுக்கையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஓவரால் எல்லா சமயத்துலையும் அது வெளியில் விழுந்துடாதுன்னு ஒரு தைரியம் நம்மளுக்கு இருக்கையில் அதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்காது. ஸோ பேட்டரின்னு பார்த்தா இங்கே ஒரு 110 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Mi Band 2ல 70 mAh பேட்டரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ டிஸ்பிளேயும் பெருசாக இருக்கிறதுனால Xiaomi ஸ்டாண்ட் பை டைம் மாறாது, இன்னமும் 20 days பேட்டரி லைஃப் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம முன்னாடி டெஸ்டிங்கில் பார்க்கல எப்போவுமே Xiaomi சொன்ன பேட்டரி லைஃபோட Mi Bandsல பேட்டரி லைஃப் பெட்டராக தான் இருந்திருக்கு. ஸோ இதுவும் அட்லீஸ்ட் 20 நாள் கண்டிப்பாக தாங்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஹார்ட்வேர் பற்றி நிறைய பார்த்துட்டோம். இப்போ இந்த Mi Band 3ஆல் ஆக்சுவலாக என்ன பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த டிஃபால்ட் கிளாக் ஃபேஸில் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டெப்ஸ் வாக்ட், சைடில் ஸ்வைப் பண்ணால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வாக் பண்ணியிருக்கீங்க, கேலரிஸ் பர்ன்ட், அது எல்லாமே பார்க்க முடியும். திருப்பி கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா வெதர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது ஒரு புது ஃபீச்சர். அப்புறம் அஃப்கோர்ஸ் ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குது. அந்த கெப்பாசிட்டிவ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணி அங்கேயே ரிசல்ட்டை காமிக்கும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீன், ஒரு சில புது ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக் ஸ்டாப் வாட்ச் தான். ஆனால் ஸ்டாப் வாட்ச் தேவைங்கையில் ஃபோனை வெளில எடுக்காமல் அப்படியே ட்ராக்கரில் பண்ணுறது கொஞ்சம் ஒரு ஈஸியான விஷயம். ஸோ அடுத்தது மோர்லேருந்து ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கிளாக் ஃபேஸஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஸ்டைல்ஸ் இப்போதைக்கு இருக்குது. ஃபியூச்சரில் இன்னும் அதிகம் ஆட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ்னு வரையில் வெறும் கிளாக் ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது. Mi Band 1, 2க்கு இருந்த மாதிரி இங்கேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பேண்ட்ஸ் நம்ம வாங்க முடியும். சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால Mi Band 2ஓ Mi Band 1ஓ வச்சுருந்தீங்கன்னா அந்த பேண்ட் இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ Mi Band நம்ம வாங்கல அது வெறும் பேண்டை மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு கம்பேனியன் ஆப் இருக்குது, Mi Fitன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த Mi Fit ஆப் Mi Band 2லேருந்து ரொம்ப பெருசாக மாறல, ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த Mi Fit ஆப்பை பற்றி உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ பண்ணுறோம். ஸோ அடுத்து ப்ரைஸிங்னு பார்க்கல. இந்த Mi Band 3 இப்போ சைனாவில் 169 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1800 ரூபாய்க்கு வரும். ஏற்கனவே Mi Band 2 இந்தியாவில் 1999க்கு தான் Xiaomi லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட கம்மியாக அதை லான்ச் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஈவன் 1999 2000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணால் கூட இது அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல டீலாக இருக்கும்னு நினைக்கிறோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் அதிகமாக பேசுவோம் இதை பற்றி. ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோ பிடிக்கலனா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ இந்த Mi Band 3 இந்தியாவில் லான்ச் பண்ணணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி லான்ச் ஆச்சுன்னா என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech Tamil. Have a nice day. Bye.